இப்போ மலையாளத்தில் பிரபலமாக ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் உள்ளொழுக்கம். இது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட மனசில் இருக்கிற உறுத்தல்களை வந்து காமிக்கிறாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு மெயினாக வந்து ஒரு 6 கேரக்டர்ஸ் சொல்லலாம். ஊர்வசி, ஊர்வசியோட பையன், அதுக்கப்புறம் ஊர்வசியோட மருமக பார்வதி, பார்வதியோட அம்மா அப்பா, ஒரு லவர். அவ்வளோதான் இந்த படத்தோட கதை. இது வந்து கேரளாவில் ஒரு நல்ல மழை வெள்ளத்தில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நடக்கிற கதையாக காமிப்பாங்க. ஊர்வசியோட பையன் ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்துருவார். அந்த சுச்சுவேஷனில் பார்வதி கன்சீவ் ஆகிருக்கிறது தெரிய வரும். ஸோ ஊர்வசி என்ன நினச்சிப்பாங்க, தன்னோட பையனோட குழந்தைய தான் பார்வதி சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அவள் தன்னோட லவரோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருப்பாள். ஸோ லவரை தான் அவள் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பா. ஆனால் அம்மா அப்பா அவளை வந்து ஊர்வசியோட பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஊர்வசியோட பையனுக்கு பிரெயின் டியூமர் இருக்கும். இது ஆனால் பார்வதிக்கு தெரியாது. ஆனால் ஊர்வசி வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பார்வதியோட அம்மா அப்பாவுக்கு தெரியும்னு. ஆனால் பார்த்திங்கன்னா பார்வதியோட அப்பாவுக்கு தெரியாது. ஆனால் பார்வதி அம்மாவுக்கு தெரியும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பார்வதி என்ன பண்ணுறாங்கிறது தான் கதை.